பாப்பா இங்கே படுத்திருக்காளே, இவ பேர் தான் சிட்டு. இவங்க அப்பா அம்மா இவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க சிட்டுவை விட்டுட்டு. அதனால் சிட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. பாப்பா டிவியும் பார்க்கல. ஆனால் கொஞ்ச நேரத்துலே சிட்டுக்கு அங்கேருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அது ரொம்ப வினோதமாக இருந்தது. முழிச்சு பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் திடீர்னு வந்து நின்னாரு. அவர் யாருன்னே தெரியாது சிட்டுக்கு. ஆனால் அவர் யாருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார். பாப்பா, உனக்கு இங்க ருக்கு அவங்களோட வீடு தெரியுமா? ஏன்னா நான் ஒரு மேஜிக் மேன். அவரு என்னை கூப்பிட்டுருந்தாரு. அதனால நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன். உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ பாப்பா. நீ ருக்குவோட வீடு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்றியா? ஏன்னா நான் இப்போதான் முதல்ல இங்கே வரேன். சிட்டு கொஞ்ச நேரத்தில் பதிலே சொல்லாம அமைதியா நிக்கிறா. ஏன்னா அவர் மேஜிக் மேன் சொன்னார்ல, அதனால யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு மேஜிக் மேனா இல்லை நம்மள்கிட்ட போய் சொல்றாரா, நம்ம ஏதாவது மேஜிக் பண்ணி காமிக்க சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரி நம்ம இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரி, நீங்கள் நிஜமாலுமே மேஜிக் மேன் தானா? உங்களை பார்த்தா அப்படி தெரியல. சரி, நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். நான் டிவி பார்க்குறேன். அதில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவீங்களா? அதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற டெஸ்ட். அப்புறம் நான் ருக்கு இருக்க வீட்டையும் நான் சொல்லிடுறேன். சரியா? இதே இருங்க, டிவி ஆன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உடனே சிட்டு டிவியில் இருக்கிறத ஆன் பண்ணி அதில் இருக்க இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லலான்னு பிளான் போட்டுட்டா. இங்கே பார்த்தீங்களா, இதில் சாக்லேட் வருது. இந்த மாதிரி எனக்கு சுற்றி சாக்லேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகணும். அப்போ நான் உன்னை சாக்லேட் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். நீ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இரு. அப்போ நம்புவில்லை என்ன மேஜிக் மேன்னு? நீ அந்த மேஜிக் மேன் அவர்கிட்ட இந்த கேப் எடுத்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மந்திரம் சொன்ன உடனே அவன் அங்கே போயிட்டான். அந்த இடத்துக்கு வந்தனே பின்னாடி இருக்க சாக்லேட் வீடை கூட அவன் பார்க்காம கடன்னு போயிட்டான். இன்னொரு இடத்துக்கு போனா சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே சுற்றி அவ்வளோ சாக்லேட்டு. தண்ணியில தான் மேலே அவ்வளோ சாக்லேட். எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கு. அவன் அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டான். அங்கே பார்த்தோன்னா மலை சாக்லேட், மலையில் ஃபுல்லாக சாக்லேட். அவளால் பேச முடியல. சுற்றி பறக்கவும் ஆரம்பிச்சிட்டான் அந்த மேஜிக்கால. இதெல்லாம் உண்மையாக நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தான் யோசித்தா, அவர் நிஜமாலுமே மேஜிக் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். செம்மையாக இருந்தது பார்க்க. நான் நிஜமாலுமே இந்த சாக்லேட் வேர்ல்டை பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எங்கேயும் போனதில்லை. ரொம்ப நன்றி. நீங்கள் நிஜமாலுமே ஒரு மேஜிக் மேன் தான். எப்படி உங்களால் அங்கே கொண்டு போக முடியுது? எனக்கு அந்த கேப்பை தரீங்களா? எனக்கு இன்னொரு இடத்துக்கும் போகணும்னு ஆசை. அதனால தான் கேட்டேன். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வேர்ல்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் அங்கே நான் போகணும். உனக்கு ஐஸ்கிரீம் வேர்ல்டுனா ரொம்ப பிடிக்குமா? சரி, இனிமே உன்னால் 2 இடத்துக்கு தான் போக முடியும். அதுக்கு மேலே போகக்கூடாது. சரியா? நான் ஃபஸ்ட்டு நீ ஐஸ்கிரீம் உலகத்துக்கு போகிறதுக்கு மேஜிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன இடம் வேணும்னு நீ பார்த்துட்டு வந்து சொல்லு. சரியா? அதுக்கப்புறம் மேஜிக் மேன் அந்த கேப் எடுத்து திருப்பியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவளை ஐஸ்கிரீம் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும்ல. ஆனால் போன மந்திரத்தை விட இந்த மந்திரம் ரொம்பவே வினோதமாக இருந்துச்சு. அதெல்லாம் அதை கவனிச்சாலான்னு தெரியல. அவளுக்கு கவனம் ஃபுல்லாகவே எப்படியாச்சும் நம்ம அந்த ஐஸ்கிரீம் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம். அவன் அந்த இடத்துக்கு போனோடனே அதே மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அங்கே இருக்க மரம், வீடு எல்லாமே ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. அது லாலிபப்பா இல்லை ஐஸ்கிரீமான்னு கூட தெரியல. இந்த தூரத்தில் ஒரு இடம் தெரிஞ்சது. அங்கே போகலான்னு பார்த்தா, ஏன்னா அங்கே இன்னொரு பெரிய வீடு இருந்துச்சு. அங்கே நாய் குலைக்கிற சத்தமும் வர கேட்டுச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 பெரிய ஐஸ்கிரீம். அவள் சுற்றி தேடுறா. ஏன்னா அவர் சொன்னார், ஒரு பெரிய ஐஸ்கிரீம் மட்டும் தனியாக இருக்கும், அதை மட்டும் தான் நீ சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னார். அதனால் கிட்ட சுற்றி தேடிட்டு இருந்தா. இருந்தாலும் அங்கே பார்க்கறதுலாம் நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு அந்த மேஜிக் மேன் சொன்னார். அப்புறம் யோசிச்சுட்டே அவள் எங்கே இருக்கும் அப்படின்னு போனான்.
அந்த இடத்துக்கு எப்படியோ பறந்து போயிட்டான். அப்புறம் சிட்டு சுத்தி சுத்தி பாக்குறா. ஒருவேளை மேஜிக் மேன் சொன்ன ஐஸ்கிரீம் இதுதான் இருக்குமோ, இது நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே சூப்பரா இருக்கு. கலர் கலரா ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கு. அதை எப்படி சாப்பிட போறான்னு நம்ம பார்ப்போம். சுத்தி சுத்தி வரா, என்ன பண்ண போறான்னு தெரியல. சாப்பிட போறான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஜமாலுமே சாப்பிட்றா. அப்பா மேஜிக் மேன் சொன்ன ஐஸ்கிரீம் இதுதான். வாவ், நம்மளும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவள் அந்த ஐஸ்கிரீமை ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்றான். இந்த மாதிரி அவள் சாப்பிட்டு போய் மாட்டாது. இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன இடம் நீங்களே சொல்லுவீங்களா இல்லை நான் சொல்லட்டா? சரி, நானே சொல்லேன். ஐஸ்கிரீமை விட சூப்பராக இருக்கும் அந்த இடம். என்ன அங்கே அழைச்சிட்டு போங்க. நான் இப்போ சொல்கிறேன், இந்த டிவியில் காமிக்கிறேன். இதோ பட்டர்ஃப்ளை தான். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அதிகமாக இருக்கணும். அந்த ஏரியாவுக்கு என்ன அழைச்சிட்டு போகிறீங்களா? பட்டர்ஃப்ளை வேர்ல்டுக்கு எப்பயாவது மேஜிக் பண்ணி என்ன வச்சுருப்பாங்க. ஏன்னா எனக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளையை கூட என்னால் எனக்கு பிடிக்க முடியாது. அங்கே போய் நான் அதிக பட்டர்ஃப்ளை பார்க்கணும். மேஜிக் மேன் திருப்பி அவரோட கேப்பை எடுத்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு வேர்ல்டுக்கு போனாங்கல்ல, அதை விட இந்த மந்திரம் ரொம்பவே வினோதமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, இதுதான் உனக்கு கடைசி இடம் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு எப்படியோ அங்கே போயிட்டா. அங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எதுவும் பட்டர்ஃப்ளை இல்லை. நம்ம போய்கிட்ட போய் பார்ப்போம். அங்கே இருக்க பட்டர்ஃப்ளை எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. லைட்லாம் இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை மேலே. ஆனால் அவள் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா. சுற்றி இருக்க பட்டர்ஃப்ளையை பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்கே இருந்தது ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை. அதை நம்ம பிடிக்கலாமா அப்படின்னு நினச்சி பார்க்குறான். இந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க போகலான்னு கிட்ட போயிட்டு இருந்தா திடீர்னு வந்து அவள் வேற ஏதோ இடத்துக்கு வந்துட்டா. சுற்றி ஒரே பேயெல்லாம் கத்துது. ரொம்பவே பயந்துட்டா அவள். எப்படி அந்த உலகத்துக்கு வந்தான்னு தெரியல. அப்புறம் தான் அவன் நினைக்கிறான் இது பேய் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் வருது. இவ்வளோ ரொம்ப பயந்துட்டா. இந்த மேஜிக் மேன் எல்லாம் மந்திரத்தை தப்பாக சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் திடீர்னு அந்த பேயெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிடுச்சு. அங்கே போகணுன்னே இவ கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போகணும்னு அவன் யோசிக்கிறா. நம்ம பேசாமல் சும்மா வீட்டிலே இருந்துருக்கலாம். இந்த மாதிரி மேஜிக்னு சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவள் அழுவுறா. நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜிக் மேனாக தான் வந்தோம் அப்படின்னு. அப்புறம் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்கு போகலான்னு பிளான் போடுறா. அங்கே போய் நம்ம கேப் இருக்கான்னு தேடுவாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு கேப் வச்சு நம்மளே மேஜிக் கேப்பாக உருவாக்கலாம்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கிட்ட போகலாம் முன்னாடி போயிட்டான். உள்ளே போனால் அங்கே அதே மாதிரி ஒரு மேஜிக் கேப் இருந்துச்சு. அப்போ இதுதான் நமக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொன்ன மந்திரத்தை யோசிச்சு பார்க்குறா. என்ன மந்திரம் சொன்னார் அப்படின்னு. வீட்டுக்கு போகிறதுக்காக என்ன மந்திரம் சொல்லலாம், இல்லை நம்ம திருப்பியும் பட்டர்ஃப்ளை வேர்ல்டுக்கே போயிடுவோமான்னு ரொம்பவே பயந்துட்டா. அவள் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் வருது. மந்திரத்தை சொல்கிறா. வீட்டுக்கும் வந்துட்டா. என்ன நீங்கள் என்ன பட்டர்ஃப்ளை வேர்ல்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னீங்க. அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து நான் பட்டர்ஃப்ளை தொழிலான்னு பார்த்தா பேய் ஏரியாவுக்கு போயிட்டேங்க. எப்படின்னு தெரியல. இப்போ எல்லா பேயும் கத்திக்கிட்டு இருந்தது சுற்றி தெரியுமா. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு நினச்சி பார்க்கல. மந்திரத்திலும் தப்பாக சொல்லிட்டீங்களா. அந்த பட்டர்ஃப்ளை நான் பிடிக்க போனேன். எப்படி வந்தேனே தெரில. என் கண்ணெல்லாம் மாறிடுச்சு தெரியுமா. இனிமேல் மேஜிக் வேர்ல்டுக்கு எனக்கு போக இஷ்டம் இல்லை. நீங்களும் மேஜிக் சொல்ல. அதுக்கப்புறம் இவருக்கோட அட்ரஸை சொல்லி அவரை எப்படியே அமுச்சிட்டா. ஏன்னா இதுக்கு மேலே மேஜிக்னு நம்ம அங்கேங்கி போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் வருது.
மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவளும் சாப்பிட்ருக்க மாட்டா. செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும்ல. கோன் ஐஸ்கிரீம் நடுவில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இருந்தாலும் திடீர்னு திருப்பி அவளுக்கு அதை பேய் கத்துன ஞாபகம்லாம் வந்துருச்சு. நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு அங்கே போகிறோன்னா எல்லாம் கத்துமே அப்படின்னு அந்த கத்துன சத்தம் அவன் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. எப்படி அங்கே திடீர்னு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யோசிக்கிறா. ஐயோ இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, மேஜிக் வேர்ல்டு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் இன்னொன்று யோசிக்கிறா, என்ன அப்படின்னா மேஜிக் மேன் திடீர்னு மாயமாயிட்டார். ஏன்னா ருக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். அவரோட கேப்பை மட்டும் விட்டுட்டு அவன் மாயமாயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கேப்பை அவள் எடுக்கலான்னு பார்க்குறா, மந்திரம் சொல்லலாமான்னு பார்க்குறா. ஏன்னா அவள் கை சும்மாவே இல்லை. திருப்பி எங்கே போய்டும் பயப்படுறா. அந்த கேப்பை எடுத்து இவளும் மந்திரம் சொல்கிறா. அவளே அறியாமல் அவள் சொல்கிறா. திருப்பி எங்கே போவான்னு தெரியல. இப்படி அந்த கேப் திருப்பி அந்த மேஜிக் மேன் வந்து எடுத்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா திருப்பியும் மாட்டிப்பா. அதுதான் இங்கே ரொம்ப கஷ்டமான விஷயமே. திருப்பி அந்த